மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்னால நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது Women's Day. So March first week இன்னொரு important day வருது which is World Obesity Day, and that's very very important. ஏன்னா நம்மளோட most of the health related concerns எல்லாமே நம்மளோட body weight ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக we have a specialist with us. Thank you so much Dr. Balamurugan to be here with us. Thank you so much madam. So actually நம்ம ஒரு அவேர்னஸ்க்காகவும் சரி Women's Day-வா இருக்கு, and even for World Obesity Day as a bariatric surgeon. இப்போ நீங்க bariatric அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது bariatricனா என்ன. Obesity-னால ஏற்படுற hormonal changes we correct it with surgery. So that is what bariatric and metabolic surgery is. So தமிழ்ல சொல்ல போனா உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லி Okay, so there are many types of procedure madam. Sleeve gastrectomy, gastric bypass, mini gastric bypass. இப்போலாம் ஒரு பலூன் இருக்கு மேடம், ஒரு பலூன் முழுங்குனா அது உள்ளுக்குள்ள போய் பலூனா கன்வெர்ட் ஆகும். So when it comes to obesity நம்ம எல்லாரும் overweight இருக்கமான்னு கேட்டிங்கன்னா because we Indians are more of carbohydrate people with less of physical activity, less and less nowadays. So அதனால obesity is in trend now. History of a patient. See யாரும் ஆசைப்பட்டு வெயிட் போட மாட்டாங்க மேடம், யாரும் ஆசைப்பட்டு வெயிட் போட மாட்டோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஏஜ் என்ன, பிஎம்ஐ என்ன, பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ன, அதில் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இப்போ என்னென்ன இருக்குது. ஸோ எல்லா பாப்புலர் டயட்ஸுமே வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஷார்ட் டேர்ம். எல்லா அந்த பாப்புலர் டயட்ஸ்லையும் தேர் ஆர் சம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. தட் இஃப் வி டிட் டாக் மோர் அபவுட் இட், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேட் டயட்ஸ் எடுக்கும் போது லாங் டேர்மில் எடுக்கும்போது எல்டிஎல்லும் ட்ரைக்ளிசரைட்ஸும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. பிகாஸ் அப்போ சில பேர் என்ன கேட்பாங்க, இப்போ சாப்பிடவே முடியாதா? சரி, முன்னாடி 100% சாப்பிட்டு இருந்தோம், அப்போ எனக்கு வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல அவன் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னா பண்ணுங்க, டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபார் எவ்வளோ நாள் பண்ண முடியுதா பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முடியலன்னு தோணுது மறுபடியும் எங்கிட்ட வாங்க. பட் அகைன் வி மோட்டிவேட் them for diet and physical activity alone. We don't force any patients for bariatric surgery. A few weeks முன்னாடி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் டயட்ல லிட்டரலி அது வந்து ஃபாஸ்டிங்னா சொல்ல முடியும், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா சொல்ல முடியும், வெறும் அவங்களே ஜூஸ் எழுதி கொடுத்து சார் அதான் ப்ராப்ளம். பாவம் என்ன பேஷண்ட்ஸ்க்கு என்ன புரியலன்னா யார்கிட்ட போகணும்னு தெரிய மாட்டேங்குது. ஹலோ எவ்ரிவன், ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ செட்டப் வந்திருக்கோம். நிறைய வீடியோஸ் நம்ம ப்ரெக்னன்சி பற்றி பேசியாச்சு. ஆனால் இப்போது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்னால நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது Women's Day. So March first week இன்னொரு important day வருது which is World Obesity Day, and that's very very important. ஏன்னா நம்மளோட most of the health related concerns எல்லாமே நம்மளோட body weight ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக we have a specialist with us. Thank you so much Dr. Balamurugan to be here with us. Thank you so much madam for coming all over to Coimbatore to attend an important function, inauguration function at our hospital. It's our pleasure sir. Please madam, bariatric surgeon நீங்க both Coimbatore and Chennaiல Chennaiல I'm part of it madam. Part of it. So Coimbatore PhD ல பண்றீங்க, PhD ல Chennaiல வந்து Gleneagles Global Hospital. Okay, that's excellent sir. So actually நம்ம ஒரு அவேர்னஸ்க்காகவும் சரி Women's Day-வா இருக்கு, and even for World Obesity Day as a bariatric surgeon generally when patients come to you, ஏன்னா நம்ம different OPDs டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல. இப்போ நீங்க பேரியாட்ரிக் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பேரியாட்ரிக்னா என்ன. இப்பதான் புதுசா நம்ம பீடியாட்ரிக் தெரியும், ஜீரியாட்ரிக்னு இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். பீடியாட்ரிக் மாதிரியே வயசானவங்க ஜீரியாட்ரிக். ஸோ பேரியாட்ரிக் அந்த வேர்டுக்கு நீங்க ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் போற क्वेश्चंसக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாக மேடம். சி அதாவது எங்களோட ஸ்பெஷாலிட்டி இஸ் பேரியாட்ரிக் அண்ட் மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்றது. பேரோஸ் ஃப்ரம் called the barometer, atmospheric pressure measure பண்றது barometer. So it is again related to weight. நம்ம weight related subject படிக்கிறோம், அதுக்கு ஒரு அந்த diseaseக்கு we coined a term called surgery. So அததான் we call it as bariatric and metabolic surgery. Obesity-னால ஏற்படுற hormonal changes we correct it with surgery. So that is what bariatric and metabolic surgery is. So தமிழ்ல சொல்ல போனா உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லி சொல்றோம். Okay, so அது வந்து ஜெனரல் சர்ஜரிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. So அது another 2-3 years of hard work to do that. Yes ma'am, yes ma'am. So ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னே தெரியாது சார். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி யூனிட்க்கு வந்தா தான் உங்களுக்கு தெரியுமே. So இப்போ நான் as a OBGYN ஒரு fetal medicine person நிறைய pregnant mothers daily நான் பார்த்துட்டு இருக்கோம். Definitely there's a huge increase in the number of mothers who are on the overweight side.
இப்போ நம்ம நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஓவர் வெயிட் யூஸ் பண்ணுறோம், ஒபீஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம், மார்பிட் ஒபிசிட்டின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரு நார்மல் ஒரு பேஷண்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் நம்மளுக்கு தெரியணும்னா இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மேடம் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் வி டாக்கிங் மோர் அபவுட் ஒபிசிட்டி இன் அப்கமிங் டேஸ், இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஆனரபிள் பிஎம் பிரைம் மினிஸ்டர் அவர் கூட நம்ம என்ன சொல்லியிருக்காரு, ஒபிசிட்டி ஷுட் பி கன்சிடர் டேக்கன் சீரியஸ்லி. இப்போ 10 ஒரு ரோல் மாடல்ஸை வந்து அசைன் ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. லைக் நம்ம ஆக்ட்ரஸ் மோகன்லால் நிறைய பேர்த்த ட்வீட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒபிசிட்டி இஸ் இன் வெரி ஹையர் ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, when it comes to obesity நம்ம எல்லாருமே ஓவர் வெயிட்டாக இருக்கமான்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் we Indians are more of carbohydrate people with less of physical activity, less and less nowadays. ஸோ அதனால ஒபிசிட்டி இஸ் இன் ட்ரெண்ட் நோ. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ், சில பேர் என்ன சொன்னாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸே வந்து இப்போ வந்து நாட் ஈக்குவல், கரெக்டாக இல்லை, ஏன்னா மசில் மாஸ் கூட இருக்கலாம், அப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸ். இப்போல்லாம் வந்து அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரும், நம்ம மசில் மாஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரும், அண்ட் போன் வெயிட் எவ்வளோன்னு காமிச்சு கொடுத்துரும், இல்லை ஃபேட் பர்சன்டேஜ் காமிச்சு கொடுத்துரும். வெயிங் மிஷின் மாதிரி அந்த பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ் மிஷின் இருக்குது. அதில் எப்போ அந்த நம்ம ஃபேட் பர்சன்டேஜ் எப்போ நம்ம உடம்புல பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ தேர் ஒபீஸ். So அதனால it's not just weight. Not just weight is a combination of everything. Everything. Water, muscle, fat. So water, muscle. நீங்க அந்த ஒரு composition, body composition index எடுத்தாதான் நம்மளால எடுத்தாலே தெரியும். எடுத்தாலே இதை வந்து நம்ம சிம்பிளா நம்ம வந்து BMI டேர்ம்ல போறோம். ஒரு மார்பிட்லி ஒபீஸ் பர்சன் இருக்கிறவங்க, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கானா BMI கால்குலேட் பண்ணலாம். ஆனா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் வந்து BMI எப்படி கால்குலேட் பண்ணணும்? வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர். கரெக்ட். வெயிட். இதுலயே அடுத்து நம்ம என்ன பண்ணணும், வெயிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். எப்போ வந்து அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகுதோ that means they are centrally obese. ஸோ விசரல் ஃபேட் ஜாஸ்தி ஆகும்போது அப்போ வந்து they are flying into obesity category. ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ மெயினாக அதுவும் பர்டிகுலர்லி உமன்ல இடுப்பை சுற்றி இஃப் தே ஃபீல் தட் இடுப்போட சைஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வேஸ்ட் ஹிப் ரேஷியோவில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா 90 சென்டிமீட்டர்ஸ் மேடம். ஃபீமேல்ஸ்க்கு 90 சென்டிமீட்டர்ஸ், ஃபீமேல்ஸ்க்கு. இதே மேல்ஸ்க்கு 80 சென்டிமீட்டர்ஸ். ஓகே. ஸோ உமனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 10 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அது 90 சென்டிமீட்டருக்கு மேலே மெஷர் பண்ணாலே they have to be very careful. That could be முன்னோட precursor for diabetes or hypertension or cholesterol. Again PCOS, நம்ம the females நிறைய பேசுறதுனால PCOS, infertility, like again poor egg quality. ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ். ஓகே சார். ஸோ இப்போ எங்களோட பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்குது ஓவர் வெயிட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் ப்ரெக்னன்சி வரும்போது கூட. ஆனால் உங்களது வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களோட டிபார்ட்மெண்ட்டே அதுக்காக தான். ஸோ அப்படின்னா நீங்கள் நார்மல் வெயிட் பார்க்குறது தான் அதிசயம். ஸோ நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி யூ கோயிங் டு see patients only on the higher side. ஸோ நீங்கள் ஒரு ஏஜில் கூட சொல்லலாம், இல்லை நீங்கள் ஏஜ் வைஸாவோ, இல்லை நீங்கள் ஹையஸ்ட் வெயிட் பார்த்த பேஷண்ட்டோ, இல்லை ரொம்ப சின்ன குழந்தை அதிகமாக இருந்த வெயிட்டும் எதுதானே இருக்கா? நான் குஜராத்தில் when I did my fellowship in குஜராத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபெலோஷிப் முடிச்சுட்டு அங்கேயே 2.5 years அங்கேயே ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்த வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 year old ஒரு லேடி, வெயிட் ஆஃப் 384 kgs மேக்ஸிமம் வெயிட். அண்ட் யங்கஸ்ட் பாய் அங்கே வந்து ஒரு யங்கஸ்ட் பாய் இந்தியாவில் அந்த டைமில் நான் வாஸ் டெல்லிங் 2017-18 ஆல் ஓவர் இந்தியாவிலே ஆப்ரேட் பண்ண பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 year old kid, வெயிட் ஆஃப் 45 kgs. 45 kgs. 3 yearsனா வந்து should be hardly ஒரு 10-15 kgs. அவ்வளவுதான் இருக்கணும். But his weight was 45 kgs. So that was a genetic syndrome which we call it as medical termல Prader-Willi syndrome னு சொல்லிட்டு. He was genetically affected. But ஆனா நீங்க நார்மல் அடல்ட்ல பார்த்தது வந்து about 384. ஓகே. சோ நீங்க இப்போ அதிக வெயிட் இருக்காங்க, ஒபிசிட்டின்னு இருக்கும்போது டெஃபினட்டா ஃபிசிக்கலை தாண்டி இமோஷ்னலாகவும் they'll be very very difficult to handle. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இப்போ பாடி ஷேமிங் பார்க்குறோம், ஒரு புல்லிங் பார்க்குறோம், அது ஸ்கூல்ஸ்லேருந்தே இப்போ ஆரம்பிச்சிருது. இப்போது பேஷண்ட்ஸ் ஆர் ட்ரைங். இதில் 2 விதமாக நம்ம இது பண்ணலாம் இல்லையா, டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பேஷண்ட் who are trying to lose weight, they are not able to lose weight, இல்லை அவளால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட முடியல. அப்படி இருக்கும் போது எப்போ ஒரு பேஷண்ட்டை ஒரு பேரியாட்ரிக் சர்ஜனை சர்ச் பண்ணி வரணும்? ஓகே மேடம்.
அதாவது when நாங்க வந்து சர்ஜரி இது வந்து we don't advise surgery in the first course when patient comes to us. ஐ திங்க் அதான் ஃபர்ஸ்ட் தெரியும். பிகாஸ் சர்ஜன் சொன்னாலே நீங்க போய் ஒரு சர்ஜனை பார்த்துட்டு வாங்கினாலே ஃபர்ஸ்ட் திங் அவளுக்கு வந்து தே பேஷண்ட்ஸ் ஃபீல் தட் இல்ல நம்மளுக்கு ஆபரேஷன் தான் பண்ண போறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நாட் சர்ஜரி. No madam, first thing is not surgery because we completely take a history of a patient. யாரும் ஆசைப்பட்டு வெயிட் போட மாட்டாங்க மேடம், யாரும் ஆசைப்பட்டு வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஏஜ் என்ன, பிஎம்ஐ என்ன, பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ன, அதில் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இப்போ என்னென்ன இருக்குது. ஸோ இப்போது எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் ஒரு டாக்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் கேட்டு வருவாங்க. பிகாஸ் தே தெம்செல்ஸ் நோ தே ஆர் ஓவர் வெயிட். அதனால் ட்ரை பண்ணிட்டு தான் அவங்க யோசிச்சுட்டு முடியாத பட்சத்தில் தான் ஒரு டாக்டர் கிட்ட வருவாங்க. ஸோ வி நீட் டு ஆஸ்க் தெம் வை தே ஹவ் புட் ஆன் வெயிட் அண்ட் வாட் ஆர் த மெஷர்ஸ் தே ஹவ் டேக்கன் டு லூஸ் வெயிட். அப்போ டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி ஏன் வெயிட் லாஸ் ஆகலை? அப்போ தேர் மஸ்ட் பி சம்திங். ஸ்லீப் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதை விட கம்மியாக இருந்தாங்கன்னா சரியாக பேர்ன் ஆயிருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா வாக்கிங் தான். அந்த வாக்கிங்க்கு இப்போ 1 hour தான் வாக்கிங் போகிறாங்கன்னா அந்த 1 hour வாக்கிங் ஒரு 175 to 200 கேலரிஸ் தான் பேர்ன் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ அவங்க 1600 கேலரிஸ் எடுத்திருந்தாங்க. அது நார்மல் கேலரிஸ் தான். ஆனால் பெருசாக அந்த 200 கேலரிஸ் பேர்ன் பண்ணாலும் they are not going to lose weight. அதுவும் இதுலேயும் வந்து நம்மளுக்கு இப்போ கீட்டோ, பேலியோ டயட், அது மாதிரி there are so many paleo diet, keto diet ன்னு அதுவும் இப்போ இருக்கிற மீடியா அதுல இன்ஃப்ளூயன்சஸ்ல நிறைய இருக்கு. do you find patients like that? அது பண்ணி அவ்வளோ கண்டிஷன்ஸ்லயும் வந்திருக்காங்க. எல்லா பாப்புலர் டயட்ஸுமே will be helpful for short term. why it is short term அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த விதன் ஆஃப் பேட்டர்ன் வந்து ஐ எம் நாட் யூஸ் டு தட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன சொல்லுவேன், நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன், லாங் டேர்மில் என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு ஒரே விஷயத்த சொல்லி ஸோ எனக்கு என்ன என்னால் பண்ண முடியுதோ அதை கன்சிஸ்டன்சி எனக்கு லாங் டேர்மில் ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் அப்போ அது லாங் டேர்ம்க்கு ஹெல்ப்ஃபுல். ஸோ இட் ஷுட் பி எங்களை பொறுத்த வரைக்கும் வென் வி பேஷண்ட்ஸ் கம்ஸ் டு அஸ் எல்லாருமே ஏன் ஃபெயிலியரோட எல்லா பாப்புலர் டயட்ஸ் ஃபாலோ பண்ணி ஏன் ஃபெயிலியர் வராங்கன்னா கன்சிஸ்டன்சி இஸ் நாட் அப் டு கிரேட். முடியாதுல்ல சார். எவ்வளோ நாள் நம்ம வந்து வெறும் ஒரு கீட்டோனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபேட் டயட் எடுத்துறது எவ்வளோ நாள் நம்மளால பண்ண முடியும்? அதே மாதிரி மேடம் எல்லா அந்த பாப்புலர் டயட்ஸ்லும் தேர் ஆர் சம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. தட் இஃப் வி டிட் டாக் மோர் அபவுட் இட். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேட் டயட்ஸ் எடுக்கும் போது லாங் டேர்மில் எடுக்கும்போது எல்டிஎல்லும் ட்ரைக்ளிசரைட்ஸும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. பிகாஸ் தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இஃப் தேர் இஸ் அ குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது வரது கிடையாது. ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரெண்டும் ஜாஸ்தியாக இட் கேன் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். இல்லை என்ன அவங்களுக்கு புரியலன்னா டயட்ல இருக்கேன் என்ன நிறைய பேர் நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபியூ வீக்ஸ் முன்னாடி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் டயட்ல லிட்டரலி அது வந்து ஃபாஸ்டிங்னா சொல்ல முடியும், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்ல முடியும், வெறும் அவங்களே ஜூஸ் எழுதி கொடுத்து சார். அதான் ப்ராப்ளம். பாவம் என்ன பேஷண்ட்ஸ்க்கு என்ன புரியலன்னா யார்கிட்ட போகணும்னு தெரிய மாட்டேன். அதனாலதான் நான் வந்து முக்கியமா அந்த கொஸ்டின் இல்லை மேடம் அதான் எங்ககிட்ட நாங்கள் வந்தாலும் வி டேக் ஹோல் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி. இஃப் தேர் இஸ் அ டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா அகெயின் வில் ஆஸ்க் அ டீம் டு ஃபாலோ வித் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒன்று. இன்னொன்று ரெண்டாவது, எனக்கு சர்ஜரியே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அகெயின் ஓகே நீங்கள் பண்ணுங்கள், டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஃபார் எவ்வளோ நாள் பண்ண முடியுதோ பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முடியலன்னு தோணுது மறுபடியும் எங்கிட்ட வாங்க. பட் அகெயின் வி மோட்டிவேட் them for diet and physical activity alone. We don't force any patients for bariatric surgery because even though they are a surgical candidate, நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நான் சர்ஜரி பண்ணி கூட்டிகிட்டு போனாலும் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப்டர் சர்ஜரி வில் பி வெரி புவர். ஸோ அப்போது இஃப் தேர் இஸ் சம்திங் எனக்கு சார் எனக்கு வந்து ஹார்ட் பர்ன்ஸ் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட முடியலன்னு கஷ்டமாக இருக்குது, தட் பிகம்ஸ் அ நெகட்டிவ் ஃபார் தட் பீப்புள். ஸோ வி டோன்ட் டூ சர்ஜரி. ஸோ இஃப் அ பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் வெல் கவுன்சில்டு பேஷண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னால் எப்போ நமக்கு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போகிறோமோ அப்போ தான் அந்த எக்ஸாமில் வந்து நல்லா பாஸ் பண்ணுவோம். ஸோ வி ஆர் அ வெரி குட் கேண்டிடேட். போரா படிச்சுட்டு போய் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணினா we are not going to be a very good practitioners. Correct. So அதனால a very good candidate should be always chosen for bariatric surgery. இப்போ நீங்க ஒரு குட் கேண்டிடேட் அப்படின்றீங்க. ஸோ ஒன்று வந்து அந்த இனிஷியேஷன் வந்து பேஷண்ட் சைட்ல இருந்து வரணும். ஏன்னா அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது ஒரு இது பண்ணியே ஆகணும் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்? இப்போ ஒபிசிட்டினால obstructive sleep apnea இருக்கலாம், ஸ்னோரிங் இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஹை ரிஸ்க் ஃபார் கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம், கார்டியாக் அரெஸ்ட் இருக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வரலாம். ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் வேர் யூ டெல் இல்லை கண்டிப்பாக தேவைப்படும், அது உங்களோட ஹெல்த்துக்கு தேவைப்படும்ன்றது அந்த மாதிரி எதான கண்டிஷன்? ஆக்சுவலி வந்து இன் ஆர் புக்ஸ் நம்மளோட மெடிக்கல் புக்ஸில் அண்ட் வி ஆர் ஃபாலோ இந்தியன் கைட்லைன்ஸ் நவடேஸ் ஃபார் லாஸ்ட் 15 years. முன்னாடியெல்லாம் வந்து வி ஆர் யூசிங் வெஸ்டர்ன் கைட் 15 years பேக் முன்னாடி. இப்போல்லாம் இந்தியாவில் வந்து 30 BMI வித் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா நாட் ஃபார் வெயிட் லாஸ் ஃபார் கியூர் ஆஃப் டயபெட்டிஸ்னு பேசுகிறோம். ஓகே. Cure of diabetes. More than 35 BMI without any comorbidities also they can undergo bariatric surgery. Okay. So that is what Indian guidelines. So அதனால அதோட சர்ஜரி மட்டும் இல்ல, அதோட சேர்த்து அவங்களோட கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் இருக்கும். ஏன்னா இந்த சர்ஜரினால மேடம் what we say is diabetes cure ஆகும் and sleep apnea சரியாக ஆரம்பிக்கும்
அண்ட் அகெயின் டிஸ்லிபிடிமியா, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் அதுக்கப்புறம் வெயிட் போடாமையும் பார்த்துக்கணும். கரெக்ட். ஏன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதனால அவங்களோட அஃப்கோர்ஸ் அவங்களோட த வே தே கேரி தெம்செல்ஸ் எல்லாமே மாறும் இல்லையா? அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம்லேருந்து எல்லாமே ஸோ அதனால எல்லாருமே என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட் போடுமான்னு கேட்டேன். இட் இஸ் அபவுட் இப்போ இருக்கிற வெயிட்டை கம்மி பண்ணி தந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி தரப்போ அவங்க டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பெட்டராக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தேர் கேலரிஸ் பர்னிங் கெப்பாசிட்டி வில் பி குட். ஓகே, தட்ஸ் எக்ஸலன்ட் சார். இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்லேயே நிறைய இருக்குது. அஃப்கோர்ஸ் இஃப் இட்ஸ் கோர்ஸ் பை இட் செல்ஃப் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் டென்யூர் எஃபர்ட் அதில். ஸோ என்ன மாதிரி சர்ஜரிஸ் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாக அவங்களுக்கு, ஏன்னா எல்லாமே வந்து அவங்க ரொம்ப மேஜர் சர்ஜரிஸ்ன்னு பார்க்குறாங்க நினைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுமா, எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா, இன்சூரன்ஸ் கவர் இருக்குமா? ஏன்னா இது எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் when it comes to bariatric surgery. மேடம் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் எஸ் வி கால் தேர் இஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் மால் அப்சார்ப்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் மால் அப்சார்ப்டிவ் கம்பைன்டு ப்ரொசீஜர்ஸ்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே ஓவராலாக வந்து தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் மேடம். ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி, கேஸ்ட்ரிக் பைபாஸ், மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ். இப்போல்லாம் ஒரு பலூன் இருக்கு மேடம். ஒரு பலூன் முழுங்குனா அது உள்ளுக்குள்ள போய் பலூனா கன்வெர்ட் ஆகும். அது ஸ்வாலோவபிள் பலூன். இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சார். ஐ திங்க் அது ஓரளவுக்கு நம்ம அந்த லிங்க்கும் இதுல ஷேர் பண்ணோம்னா அட்லீஸ்ட் தே வில் நோ நம்ம ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமிலாம் என்னன்றது அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா இந்த டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸும் இந்த இவ்வளோ கிட்டத்தட்ட 10 to 15 டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது மேடம். ஸோ பிலோ பேன்கிரேட்டிக் டைவர்ஷன், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ப்ளஸ் ரூன் வே கேஸ்ட்ரிக் பைபாஸ், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் த ஃபுட். ஏன்னா சாப்பாடோட கம்மி பண்ணி தரப்போகுது. அப்போ சில பேர் என்ன கேட்பாங்க, அப்படின்னா சாப்பிடவே முடியாதா? சரி, முன்னாடி 100% சாப்பிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல அவன் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னா, அவங்களால 30% தான் சாப்பிட முடியும். 30 to 40% தான் அவங்களால சாப்பிடவே முடியும். அப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் எனக்கு இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா எங்கிருந்து எனக்கு எனர்ஜி வரும்? கண்டிப்பாக என் பாடி எனர்ஜி கேட்கும். கண்டிப்பாக இவ்வளோ கம்மியாக சாப்பிடும்போது எனர்ஜி கேட்கும். அப்போது எக்ஸஸ் பாடி வெயிட்டில் இருக்கிற ஃபேட் வில் கன்வெர்ட் இன்டு எனர்ஜி. தட் இஸ் ஹவ் யூ லூஸ் வெயிட். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து 24 to 48 hours தான் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் ஸ்டேல இருக்க முடியும். ஓகே, ஸோ 1 or 2 days we can decide, and third dayலேருந்து they can start a routine activities and physical activity, walkingலேருந்து ஜாகிங்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம பேசுறது வந்து இந்த கேஸ்ட்ரிக் பேண்டிங் எல்லா ப்ரொசீஜரும் மேக்ஸிமம் சொல்லுறேன் மேடம். இதுல வந்து சர்ஜரிஸ் மட்டும் தான் நான் வந்து 24 to 48 hours சொல்றேன். இது ஸ்வாலபிள் பலூன்ல இருக்குது. அது ஓபி ப்ரொசீஜர் 10 minutesல வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவோம். ஸ்வாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவோம். ஸோ அது ஸ்வாலபிள் பலூன். இது எண்டோஸ்கோபிக் பலூன் இருக்கு. எண்டோஸ்கோபிக்காக வைக்கிற பலூன் வந்து 1 year வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த ப்ரொசீஜர் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து 20 minutes to half an hour ப்ரொசீஜர். half a day ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மேஜர் இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிட்டு போகும்போது அவளோட மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் வாட் தே ஹேவ் டு ஹேவ் இன் மைண்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேடம் எல்லாமே இட் இஸ் அபவுட் ஒபிசிட்டி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் தாங்க மேடம். சர்ஜிக்கலாக வந்து பிகாஸ் ஆஃப் அவர் குட் லேப்ரோஸ்கோபிக்கல்ஸ், இப்போல்லாம் அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் வந்துருச்சு, 3D laparoscopic views வந்துருச்சு. பிகாஸ் we are expensive so much, and the complication because of surgery is very less than 0.5% or less than 0.5%. அதனால அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல ஒபிசிட்டினால இருக்கக்கூடிய அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, ஆமா, because they are already obese இருக்கிற பட்சத்துல ஆல்ரெடி சிவியர் ஸ்லீப் அப்னியா இருக்கும், கார்டியாக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்ப பேஷண்ட்டை நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணாம நாங்க தியேட்டருக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ தட் பிகம்ஸ் ஒரு அடல்யர். ஸோ வெல் ஆப்டிமைஸ்ட் பேஷண்ட்ஸ் ஆர், நான் இப்போ நான் 24 to 48 hours டிஸ்சார்ஜ் பண்ணுற பேஷண்ட்டை வித்தின் 24 hours டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், வெரி குட் ஆப்டிமைஸ் பேஷண்ட் வி கேன் டிஸ்சார்ஜ் வித்தின் 1 day. ஓரளவுக்கு எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த. ஸோ இப்போல்லாம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேடம், இப்போ ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட கேசஸில் வந்து ஒரு மேஜர் ஹிஸ்டெக்டமி, ஒரு சிஏ பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம லேப்பில் பண்ணும் போது ஒரு பெஸ்ட் கம்ஃபர்டபுள் ஒரு நார்மல் வெயிட்டில் இருக்கிற பேஷண்ட் எவ்வளோ வித்தின் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி தான் வெல் ஆப்டிமைஸ் ஒபீஸ் பேஷண்ட்ஸ் we don't consider them as any complications. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எழுந்து நடக்க within 5 hours ஆமாங்க, within 5 hours நடக்க வச்சிருவோம் மேடம். டே 1ல இருந்து half an hour ஸ்டேர்ஸ்ல ஏற வச்சிருவோம். ஓகே, ஸோ 48 hours நல்லா இருந்தாங்க அப்படின்னா கோ பேக். ஸோ இது ஆக்சுவலி இவ்வளோ பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மேடம் இப்போ வந்து பிகாஸ் we have good methods, அதாவது we have a சிஸ்டம். இந்த பேஷண்ட் வந்தாங்கன்னா இவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும்னு இருக்கு. ஸோ பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம நார்மல் இப்போ கேஞ்சியோகிராம் அந்த மாதிரி கிடையாதுல்ல சார். இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கவர்ட் வருதுங்க மேடம். இப்போ அதாவது 2019 மேல IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, has given a GO that அதாவது BMI 35க்கு மேல இருந்து டயபெட்டிஸ் அண்ட் சிவியர் ஸ்லீப் அப்னியா அண்ட் ஒபிசிட்டி ரிலேட்டட் கார்டியோமயோபதி
அண்ட் ஹார்ட் பிளாக்ஸ், அதாவது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். ஒபிசிட்டியோட சேர்த்து வெயிட்டோட சேர்த்து இந்த சுகர் இல்ல ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்லீப் அப்னியா இருந்தா 35 to 40 BMI-க்குள்ள இந்த ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கொடுத்துறாங்க. கொடுக்குறாங்க. இன்னொன்று 40 BMI-க்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேடம், எதுவுமே தேவையில்ல, அதை கொடுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் சிஎம் ஸ்கீம்ல இட் ஹஸ் பீன் இன்க்ளூடட் பேரியாட்ரிக் சர்ஜரி. எக்ஸலன்ட் சார். பிகாஸ் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. சர்ஜரிஸ் இருக்கா, அது ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லை, இன்சூரன்ஸ் கவர்டு, சிஎம் காப்பீடு திட்டம் இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வர்றது வந்து பிசிஓஎஸ், இன்ஃபர்டிலிட்டி, அதில் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் என்கிட்டே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இட்ஸ் நாட் யாருக்கு சார் பிடிக்கும் நம்ம வெயிட் குறைன்னு சொல்லும் போது, இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது நம்ம என்ன ஆசைப்பட்டா சொல்கிறோம். இட்ஸ் லைக் பேசிக்கலி வாட் வி ஆர் ட்ரைங் டு டெல் தம் இஸ், அந்த ஒரு ரூல் இருக்குல்ல சார், ஒரு 5 to 7% ஆஃப் யுவர் வெயிட் லாஸ் can actually make a huge impact on your hormonal therapy and நாங்க கொடுக்குற medications கூட. ஸோ இப்போ ஒரு PCOS பேஷண்ட்டோ இல்லைன்னா டைப் 2 diabetes or even ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட வரவங்களுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரின்றது have you done for yes ma'am, yes ma'am, even prior to pregnancy அந்த pregnancy complications இல்ல மேடம், pregnancy complications we have not encountered in any single patients because post surgery patients again நாங்கள் வந்து பிகாஸ் திஸ் இஸ் வவ் ஃபேட் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர காரணம் என்ன மேடம், பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் பர்சன்டேஜ். அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது தான் பிசிஓஎஸ் வருது, டயபெட்டிஸ் வருது. ஸோ இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணும்போது ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கோ டவுன், தட் மீன்ஸ் லெப்டின் கோஸ் டவுன். ஸோ ப்ளஸ் பிசிஓஎஸ் கரெக்டாக போகுது, டயபெட்டிஸ் கரெக்டாக போகுது. போஸ்ட் சர்ஜரி அகெயின் patient can conceive after 1 year after bariatric surgery. Okay, so அந்த time period ஒரு time period 1 year they should not conceive. It depends on the procedure. And it depends on the procedure. என்ன type of surgery ஆனா minimum 1 year, average or 1 year னு வெச்சுக்கலாம். அந்த 1 year, after 1 year-க்கு மேல if a patient wants to conceive, yes they conceived also, அவங்க their protein intake should be adequate. Correct. Because இப்போ நம்மளோட day to day requirement of protein per euro நம்மளோட height weight-க்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்க, 1 kilogram per kg per body weight. Correct. சரிங்க சார், 1 gram per kg, 1 gram per kg per body weight. அப்போ a person who is weighing around 70 kgs should around வந்து 70 gram of proteins எடுக்கணும். இப்போ போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி they cannot consume that 70 grams. ஸோ அந்த டைமில் அகெயின் we monitor them how much அவங்க ஃபுட்டில் எடுக்கிறாங்க, நம்ம சப்ளிமெண்ட்டாக அகெயின் நம்ம எவ்வளோக்கு எடுக்கிறோம். எப்படினாலும் ப்ரெக்னன்சி எப்போ we used to give supplements இல்லை மேடம், அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மினிமம் 60 to 70 grams மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை மட்டும் we ensure that we advise the patient, we ask the gynecologist also, அவங்களுக்கு இந்த இதுதான் பண்ணியிருக்குது. ஸோ அதனால இவங்க கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் ஃபாலோயிங் ஏதாச்சும் ப்ராப்ளம் தென் வி வில் கனெக்ட். ஸோ அதனால பிரெக்னன்சிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இஷ்யூஸ் கிடையாது. இப்போ ஒன் மோர் கொஸ்டின் ஸ்ட்ரைக்ஸ் மீ சார், பிகாஸ் நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி பற்றி பேசிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து தே டூ லைப்போசக்ஷன் அண்ட் நிறைய வெயிட் லாஸ் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, வேர் இட் இஸ் நாட் ஈவன் அண்டர் அ கவர் ஆஃப் அ சர்ஜன். ஒரு டாக்டரே இல்லாமல் வெயிட் லாஸ் கிளினிக்ல வந்து ஜெல் போட்டு தே ட்ரை டு டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கிமிக்ஸ் டு டூ வெயிட் லாஸ். அது நிறைய செலிபிரிட்டி அதை வந்து அட்வர்டைஸ் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. What is your take on liposuction and is it the same for your, I know it's not, but then I want you to tell the audience that liposuctionக்கும் bariatric surgeryக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா அது அவங்களுக்கு அது கன்சிடர் பண்றது அது ரொம்ப சிம்பிளா தெரியுது, ஃபேட் எடுத்துறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க ஸ்டமக்ல நம்ம எதான பண்ண போறோம்னா obviously it will be very scary for patients when they understand. So அது பயம் இருக்கிறதுனால liposuction பரவாயில்லையே, இருக்கிற ஃபேட்டை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இது இல்லையே. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது அந்த அதர் வெயிட் லாஸ் சென்டர்ஸ், ஹவு டு யூ சீ தம்? மேடம் அதாவது லைப்போசக்ஷன் இஸ் அகெயின் கம்ஸ் பை அ காஸ்மெட்டிக் சர்ஜன் கீழே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கீழே வரப்போகுது. ஸோ இட் இஸ் டசன்ட் கம்ஸ் அண்டர் பேரியாட்ரிக் சர்ஜரி கீழே வரப்போகுது. பிகாஸ் இது லைப்போசக்ஷன் இஸ் கொழுப்பை எடுக்கக்கூடிய ஆப்ரேஷன். அதாவது தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பை எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த இருக்கிற ஃபேட்டை மட்டும் எனக்கு கம்மி பண்ணி கையை வந்து எனக்கு கான்டூர் பண்ணி என்னோட இன்ச்சஸ் லாஸ் வந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தட் இஸ் பாசிபிள் பை லைப்போசக்ஷன். பட் வெயிட் லாஸ் இதனால் வரப்போகிறது கிடையாது. ஸோ லைப்போசக்ஷனால இன்ச்சஸ் லூஸ் வருமே ஒழிய வெயிட் லாஸ் வரப்போறது அவங்க வந்து வெயிட் லாஸ் இது ஆக போறது கிடையாது. இன்கேஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கிற பர்சன்ஸ் எனக்கு லைப்போசக்ஷனும் எனக்கு டம்மி டக் சர்ஜரி மட்டும் பண்றதுனால ஒரு 5 கிலோ 10 கிலோ லூஸ் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா 10 கிலோவில் லூஸ் ஆக மாட்டாங்க மேடம், 5 கிலோ இல்லை 6 கிலோ மேக்ஸிமம் லூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபேட்டையும் பிளஸ் உங்களோட ஸ்கின்னையும் அதை எடுக்கிறதுனால அப்டமன் வந்து ஒரு ஷேப், ஒரு கீழே ஷேக் ஆகிட்டு இருக்கிற அப்டமன் ஃபிளாட் பண்ண முடியுமே இல்லையா, பட் ஆனால் 40-50 கிலோ லூஸ் பண்ண முடியாது. பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் டு லூஸ் வெயிட் லைக் மோர் தேன் 30-40 kgs இருக்கிறவங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற
30-40 கேஜ் இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணும்போது அந்த 30-40 கேஜிஸ் வெயிட் கம்மியாகும். கம்மியாகும். ஸோ லைப்போசக்ஷன் இஸ் நாட் த சேம் நாட் த as a barrier, as more like அந்த டமி இப்போ டமி டக் சர்ஜரியும் லைப்போசக்ஷனும் அவளோட இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் தேர் ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கோ அவங்களோட டு மேக் them feel a lot better அந்த சாகிங் அப்டமன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இட் மேக்ஸ் a lot of. அதாவது மேடம் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் 30-40 கேஜிஸ்க்கு மேலே ஜாஸ்தியா இருந்து அப்போ அவங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக பார்த்தாங்கன்னா தட் becomes bariatric surgery. Okay sir, நிறைய bariatric surgeries for women தான் நீங்க பண்ணிருப்பீங்க when compared to men, is that right? True madam, true. நிறைய womenக்கு இப்போ நம்ம அந்த hormonal changes எப்படி பாக்குறீங்க? ஒன்னு வந்து reproductive age group where they are planning for pregnancy அந்த 25-35 அந்த ஏஜ் குரூப்ல பெரிமெனோபாஸ் இல்ல மெனோபாஸ் அந்த டைம்ல above 45-50 என்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் முக்கியமா women go through after the surgery? அதாவது பிஃபோர் பிரெக்னன்சி பிஃபோர் மேரேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா they are more of irregular. எங்களோட பேஷண்ட்ஸ் வால்யூமில் வந்து எல்லா பேஷண்ட்ஸும் மேக்ஸிமம் வருது பிகாஸ் ஐ விசிட் 2 or 3 infertility centers. ஸோ அங்கே எல்லா பேஷண்ட்ஸும் வரவங்க எல்லாம் மேக்ஸிமம் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி, PCOS அண்ட் மோர் ஓவர் irregular cycles. இன்ஃபர்டிலிட்டினால irregular cycles இது எல்லாமே ஒரு ட்ரையாட் மேடம். ஸோ எப்போ நம்ம ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகுதோ லெப்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகுது, அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இந்த irregular cyclesம் தென் PCOS வந்து ரொம்ப காமனாக இருக்குது. பட் போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி இது பர்சன்டேஜ் அப்படியே 6 months to 1 yearக்குள்ளார அப்படியே வந்து 90% அப்படியே ரெடியூஸ் ஆயிரும் மேடம். ஒன்று. இன்னொன்று இது 6 months to 1 year டியூரேஷனை ஒன்று சொல்லலாம். இன்னொன்று எக்ஸஸ் பாடி வெயிட் 50 to 70% எக்ஸஸ் பாடி வெயிட் கம்மியாகி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 100 kg எக்ஸஸ் பாடி வெயிட் ஆகுறாங்க அப்படின்னா இல்லை 50 to 70 kg கம்மியாகி அந்த வெயிட் கம்மியாக அந்த 3 months அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேடம். So that resolves their hormonal ஆமா, ஏன்னா அதுக்கு அப்புறம் they start getting their cycles regularly. So இப்போ இதுதான் ஒரு நார்மல் ஒரு எக்ஸஸ் பாடி வெயிட் ஒரு 20 kg வெயிட் ஜாஸ்தியா இருக்காங்க, அவங்க டயட் அண்ட் எக்ஸசைஸ்ல பண்ணாலுமே அந்த வெயிட் லாஸ் வந்து ஒரு 10 kg 15 kg வெயிட் லாஸ் வந்து அதை அடுத்த மாசம் கெயின் ஆகாம பார்த்துக்கிட்டா that cycles will maintain. Correct. The maintenance of their hormonal cycles depends on fat percentage not to increase. I think அதுவே it will be motivating them. The minute they start for a patient யாருக்கும் periods medicine போட்டாதான் periods வரேன்னு சொல்ற patientsக்கு once they start getting regular periods அதுவே ஒரு motivation factor-ஆ இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா. Last but not the least sir, body image. இப்போ ஒரு bullying ஆகட்டும் இல்லனா இப்போ வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து நிறைய obesity பண்ணி ஒரு body shaming இருக்கு, இல்லனா ஒரு ஸ்கூல்ல இருந்தே இப்போலாம் we are hearing unfortunate stories of bullying kids. அவங்க கலர்க்காகட்டும் இல்லைன்னா பாடி இமேஜ்க்காக இருக்கட்டும், வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் டு ஹியர். அப்படி இருக்கிற கிட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா women specifically when they come to youth treatment they worry a lot emotionally, psychologically, and also அந்த சர்ஜரிஸை பற்றி இருக்கிற லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் அவங்க they are worried because போஸ்ட் மேரேஜ் என்ன நடக்க போகுது. நான் நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து இந்த சர்ஜரி நடந்திருக்குன்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை, ப்ளீஸ் டோன்ட் ரைட் இட் டவுன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஏன்னா ஃபார் ஆஸ் அ உமன் ஆல்சோ டு கோ த்ரூ இட். அவங்களோட மன ரீதியாக இருக்கிற அழுத்தம் பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் வருவாங்க, யாருமே ரொம்ப ஹாப்பியாக சொல்கிற விஷயம் மாதிரி எனக்கு இது தெரியல. அது பீப்புள் ஆர் கம்மிங் அவுட். இப்போ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், ப்ளஸ் சைஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறது இன்னும் ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. இன்னமும் வந்து சைஸ் 0 தான் எல்லாரும் இருக்கும். பட் I feel that it's very important to tackle it psychologically also as much as you do it surgical wise. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வரும்போது do you have a separate psychologist or counselors in your team? And also அவங்களோட long term side effects ன்னு அவங்க கேட்டாங்கன்னா how do you take care of those patients? See, அதாவது when psychological point of viewல when kidsல இருந்து நம்ம ஓல்ட் ஏஜ் வரைக்கும் obese people எல்லாருமே வந்து they are somewhat வந்து they feel என்ன சொல்றது, even though வெளியில வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து அவங்களை யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் வெளியில் போனாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் யாராச்சும் ஒரு சப்பியாக ஒரு குழந்தைய பார்த்தோன்னா கணத்தை கிள்ளுன்னு தான் தோணும். ஆனால் கணத்தை கிள்ளி அந்த செவந்து போகிறனால அந்த குழந்தை இனிமேல் அடுத்தது யாராச்சும் பார்த்தா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து லாங் டேர்மில் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னா சேர் கிடைக்காதுங்க மேடம், நல்ல ட்ரெஸ் கிடைக்க போனால் ட்ரெஸ் கிடைக்காது. ஸோ இப்படியெல்லாம் வந்தது தான் இந்த ப்ளஸ் சைஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம். இது வந்து சார் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம குழந்தைலாம் சப்பியாக தான் இருக்கணும், ஆனால் வளரும் போது என்னானோ ஒல்லியா இருக்கும். ஸோ அது வந்து ஒல்லியா இருக்க சின்ன வயசுல கேட்போம், ஆனால் அதே குழந்தைக்கு வந்து வளரும் போது நம்மளே சொல்றோம். ஸோ ஐ திங்க் ஆஸ் அ சொசைட்டி ரொம்ப மாறணும் மேடம். தாட்ஸ் அபவுட் தேர் அபவுட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து மாறணும். we need to support them.
ஃபர்ஸ்ட் அந்த கண்ணத்தை கிளறதெல்லாம் நிறுத்திட்டு அவங்க குழந்தையா இப்போ ஒருத்தரை பார்க்குறோம்னா பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து என்ன விளையாடுறாங்க, பேரண்ட்ஸை வந்து வி நீட் டு மோட்டிவேட் தம் டு நாட் டு ஓகே இது இப்படி இருக்க வேணாம், இவங்களுக்கு என்ன விளையாடணும் அவங்களுக்கு பிடிச்ச கேமை விளையாட சொல்லலாம். இப்போ when we see a childhood obesity parents has to be counseled, not the child. Correct, very true. Not the child. ஸோ இங்கிருந்து நம்ம அடுத்தது வந்து டீனேஜுக்கு இல்லை அடுத்தது ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு போகும்போது தே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபீமேல்ஸ்க்கு நம்ம உட்காந்து ஒரு கவுன்சில் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு நாங்கள் நம்மளையே நம்ம டாக்டர்ஸ் கிட்ட தேடி வரப்போ வி கிவ் சொல்யூஷன். பட் ஆனால் யாராச்சும் ஒருத்தர் போய் யாராச்சும் இன்னொரு டாக்டர் எங்ககிட்ட ரெஃபர் பண்ணுறாங்க, அப்போது இவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு உட்காந்து நம்ம ஒரு வேற ஒரு தொந்தரவுக்காக நான் போனேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக டாக்டர் கிட்ட போனேன், சர்ஜன் கிட்ட அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இதுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை போய் ஒபிஸ் வெயிட்டை கம்மி பண்ண சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம், நம்ம ஆசையா சொல்றது இல்ல, ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நம்ம அதனால we take minimum half an hour to 1 hour to counsel them. இது பாருங்க, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை we need to first start. see இந்த ஒரு கோடு தான், இந்த ஒரு கோடை தாண்டி படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஒரு கோடை தாண்டி டிசைட் வந்துட்டீங்க அப்படின்னா எஸ் தட் இஸ் கோயிங் டு பெட்டர் இம்ப்ளிகேஷன். ஸோ இந்த பெரியாட்ரிக் சர்ஜரியை வந்து காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ்ன்னு நாங்கள் உட்காந்து திருப்பி பார்க்கும்போது வி கவுன்சில் தெம் ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் வி டேக் தெம் ஃபார்வர்ட். பட் இதனால பெரியாட்ரிக் சர்ஜரினால லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் வெல் அண்டர்ஸ்டாண்டிங் பேஷண்ட் கேன் டேக் எவ்ரி திங் வெரி குட். ஸோ அதனால ரொம்ப கவுன்சிலிங். ஸோ வி ஹேவ் அ பிக் டீம். Like as we asked, like we have a dietitians, we have a psychologist, we give motivational classes for them. So post bariatric surgery day 1 we ask them to start physical activity. Within 1.5 years to 2 years la 100 adai po excess 100% of excess body weight அப்படியே லூஸ் பண்ண வைக்கிறதுக்கு we have a bigger team. So because we take them classes, this is how to do after post bariatric surgery. Okay. So I think without a team I think யாராலுமே வந்து கண்டிப்பா மேடம். Thank you so much sir. நிறைய insights கொடுத்திருக்கீங்க on bariatric surgery. ஏன்னா வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க, ஒரு நாங்க சொன்னாலும் மனசு கஷ்டமா இருக்கும், ஆனா உங்களுக்கு எங்க போகணும்னு தெரியாது. too many people available nowadays, ஆனா right person யாருன்னு தெரியாது. அதுவும் இந்த March first week where there is an awareness week, I think we got it at the right time. Thank you so much for giving this interview, because I'm sure ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். Thank you so much for viewing this video, because இதுல நிறைய information share பண்ணிருக்கோம். I hope this was useful for all of you. இதுல ஏதான doubts இருந்ததுன்னா do put it down in the comment section. We'll definitely be taking up in yet another video. See you all soon.